ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே. நாங்க நலமா இருக்கிறோம். இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அலுவலக பணிகள், காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு 3ஆம் பிறை தினம் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. சுபதின வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால லாபஸ்தானம் வலுவாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் 11 மணி 9 நிமிடம் காலைக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு நகர்ந்து சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறார் இன்றைய தினம் லாபஸ்தானாதிபதி. எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமான முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. உங்களுக்கு எல்லா வகையிலும் வளர்ச்சிகள் உண்டு. குறிப்பாக கல்வியில அதிகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எனவே இந்த சிறப்பான சூழ்நிலை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்க வேண்டிய தருணங்கள் இன்றைய உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிகமான தன லாபம் நிறைந்த நாளாக அமைகிறதுனால பொருளாதாரம் இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறுங்க. மிகப்பெரிய பணப்புழக்கம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்திராத சில பண வரவுகள் கூட உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட கடன் உதவிகள் உடனடியாக கிடைக்கும். எனவே அதன் மூலமாக உங்க கையில பணம் புரண்டுகிட்டே இருக்கு நண்பர்களே. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடித்து நிம்மதி பெற முடியும். மேலும் வர வேண்டிய பழைய பாக்கிகளும் உங்களால் வசூல் செய்து கொள்ள முடியும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவர்களோட நீங்கள் இணக்கமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக பேண முடியும். உங்களது பேச்சில் அனுபவ அறிவு இன்னைக்கு வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களுடைய அனுபவ அறிவை பேசி நீங்கள் கண்டிப்பாக நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் உங்களது அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். பேச்சின் மூலமாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. எனவே அற்புதமான ஒரு நாள், மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல்ல என்னதான் உங்களுக்கு சூப்பரான பணப்புழக்கங்கள் கையில் இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிடலை மேற்கொண்டு சிந்தித்து செயல்பட்டால் அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. தேவையில்லாத ஆரோக்கியம் மட்டும் இன்னைக்கு யாரு கூடயும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் உங்களது சக ஊழியர்களாகட்டும் அல்லது வியாபாரமாகட்டும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு சில பேருக்கு ஏற்படலாம். ஆனாலும் அது சரியாகி விடும். அது சின்ன டெம்பரரியான ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ இன்றைய தினம் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது சரியாகிவிடும். இன்றைய தினம் பாச பிணைப்பு நிறைந்த ஒரு அன்பு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்களும் உங்களது மனம் கவர்ந்த காதலரும் ஒன்றாக காதல் கடலில் மூழ்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காதல் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும்ங்கிறதுனால ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு குறைவாகவே இருக்காது நண்பர்களே. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது அப்படி இல்லைனாலும் சரி உங்களுக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையும். ஏன்னா பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லைங்க. அதுவே பெரிய நன்மைகள் தான். இன்றைய தினம் ஐடி சம்பந்தமான வேலை பார்க்குறவங்க உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிக்கிறதுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்க பெறுவீங்க. எனவே அதன் மூலமாக அதிகமான நல்ல மனமகிழ்ச்சிகளும் பெருமைமிக்க தருணங்களும் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. பிஸியாகவே இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருந்தாலும் வழக்கம் போல நீங்கள் பிஸியாகவே இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரமும் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த ஓய்வு நேரத்தில் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய நண்பர்களே. இன்றைய தினம் பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்கிறதுனால கண்டிப்பாக சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் ஒன்றாக சேரும் பொழுது திருமண வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக மாறுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நீங்க தான் ஒரு மைய புள்ளியாக இருப்பீங்க. உங்களை சுற்றி தான் எல்லாருமே அவங்களுடைய காரியங்களை பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு விஐபியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இந்த தினம் உணர்வு ரீதியாக நீங்க எளிதில் பாதிக்கப்படுவீங்க அப்படின்றதுனால உணர்ச்சிவசப்படுறதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. அதன் மூலமாக உங்களது மனக்காயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நீங்கள் தள்ளி இருக்க முடியும் நண்பர்களே. எனவே உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இந்த தினம் பணத்தை சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தினம் சரியான
முறையில் நீங்கள் பணத்தை வந்து சேவிங்ஸ் செய்ய முடியும். எனவே அதை நீங்கள் சிறப்பான தருணங்களை நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கங்க நண்பர்களே. இந்த தினம் பேசியே நீங்கள் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். அனுபவம் மூலமாக உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு. புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகறதுனால புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட்டு மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படலாம் நண்பர்களே. உங்களுக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அது ரொம்ப காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வாங்குறது மூலமா உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இந்த தினம் வாக்குவாதங்கள் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. இந்த தினம் அன்பு எல்லாத்திட்டையும் காட்டுங்க. அபரிமிதமான அன்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நாள். இந்த தினம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள். நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கல்வியில் அமையக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒயிட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக இப்பொழுது காணலாம் நண்பர்களே. யாரெல்லாம் இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லார்ட்டுமே நீங்கள் வந்து சகஜமாக பழகி அன்பு செலுத்துங்க நண்பர்களே. இன்னைக்கு எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு திருப்திப்பாக அமையும். அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. கொஞ்சம் அனுசரித்து போங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகமாகிறதுனால உங்கள் நட்பு வட்டாரம் பெருகும்னு சொல்லலாம். சில புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மாற்றங்களும் வாழ்க்கையில் உண்டு நண்பர்களே. எனவே நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. புதிய நபர்கள் அறிமுகம் நிறைய கிடைக்கும். எனவே நண்பர்களை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்க பேசி உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். நண்பர்களை உருவாக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பேச்சில் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். எனவே இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள்கள். நல்ல மாற்றங்கள் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்களே. ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பயனற்ற வாக்குவாதங்களை இந்த தினம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதை தவிர்த்து விடுங்கள். மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இன்னைக்கு அமைது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை நிதானித்து அவசரப்படாமல் செயல்படுங்க. இன்னைக்கு கண் பார்வையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சரியாகிவிடும். அன்பு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள். நண்பர்களே, நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.